என் பேர் வெங்கட். நான் இப்போ பக்கத்தில் ஆனந்தாண்டா வரோம். நான் அமெரிக்காலேருந்து வரேன். ஓகே, இந்த கடையில் வந்த பொழுது என்ன நான் இங்கே தான் எப்பவும் வாங்குவேன். இந்த தடவை புதுமையாக என்ன இருந்தீங்கன்னா ஹிந்தியில் எழுதியிருந்தாங்க. ஹிந்தியில் எழுதும்போது இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இதில் வட மாநிலத்தவரும் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு உண்டான தகுதியையும் இங்கே அவங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் அந்த மொழியில் தெரிஞ்சவங்களும் கடையில் ஒரு சாமான் வாங்கணுங்கிறதுக்கு தேசம்ங்கிறது இந்தியா ஒன்று தான். அதை எல்லா மொழியும் பேதம் பார்க்காம இங்கே பண்ணுறாங்க. நம்ம மும்மொழி கொள்கையை அந்த நாள்லேருந்து நேரு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆங்கிலம், தமிழ், பிராந்திய பாஷை ஹிந்தி. அது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ், தெலுங்கானா போனால் தெலுங்கு, கேரளா போனால் மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி, லோக்கல் பாஷை. அப்படி இருந்தால் தான் தேசம் ஒன்று பண்ணி. இன்னைக்கு பாருங்க, யூரோப் பாருங்க, எல்லா தேசத்துலையும் எல்லா மொழியும் பேசுகிறாங்க. அங்கே அது எல்லாரும் சௌஜன்யமாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபென்ஸ் வர்றதில்லை. ஏன்னா மொழி அங்கே ஒரு தடையாக இருக்கிறது இல்லை. மொழி என்றைக்குமே ஒரு பாலமாக இருக்கணுங்கிற தடையாக இருக்கக்கூடாது. அதை இந்த கடையில் செய்கிறத ரியலாகவே நான் ஒரு வாடிக்கையாளராக அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன்.